அந்த பொண்ணு முடியாதுன்னு மூஞ்சில அஞ்சாப்புல சொல்லிட்டு என்னை பார்க்காம போன போது தான் இது வேற ஜாதின்னு எனக்கு உணர முடிஞ்சுது. ரொம்ப ஒட்டிக்காத, நீ வேறன்னு சொல்றாப்புல இருக்குது. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆனா இத்தனை அளவுக்கும் பணத்துக்கும் அந்த அலட்சியம் இருந்தானே ஆகணும்னு என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். நடந்தே பேங்க் போனேன். போனா தயாரா பகவானிக்கிறான். ஏன்பா உனக்கு வேற வேலையே கிடையாதான்னு கேட்டேன். இனிமே நம்ம வேலை எல்லாம் ஒன்னே ஒன்று தானே. கூட ஜோக்க பேர வந்திருந்தான். மரத்துல 2 பேர் நின்னாங்க. அட எங்க போற என்ன, என்னை மறைச்சு கையை பிடிச்சி இழுத்தாங்க. எத்தனை பணம் எடுக்க போறேன்னு பைய சுத்தமா கையை விட்டு செக்க எடுத்தான். வேணாம் ஜோக்க, முதல்லயே வேலை போயிடும், இது அவங்க பணம். இருடா, யாரா அதை தொட போறா, சும்மா பார்க்க கூடாதா? 2000 இல்லைன்னா சின்ன காசு, நம்ம லட்சத்துல எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்கோம். என்ன ஜோக்கப், இந்த ஃபியூட் எப்படி? அடா பாவீங்களா, காரை வேற திட்ட போறீங்களா? இல்ல, வாங்க போறோம். நீ போ ராஜா, போய் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் விசுவாசமா இரு. அவங்க என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிரு, தயங்காத தயங்காத என்ன. ஜோக்கப் பார்த்தே கண்ணடிச்சு சிரிச்சான். எனக்கு அவங்க கூட இருக்கவே பிடிக்கல. ஏன்டா இதை ஒத்துக்கிட்டோன்னு இருந்துச்சு. கிளம்புன சட்டையை பிடிச்சிருச்சு. இதை பாரு, முத நாள்ல இருந்தே கவனமா இருக்கணும். நகையெல்லாம் எந்த அலமாரில் வச்சிருக்காங்கங்கிறது எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடணும். மாட்டேன், நிச்சயம் மாட்டேன். இத பாடுறா, மாப்பிள்ள மாட்டேங்கிறான். முதல்ல அப்படிதான் சொல்லுவான். விட்டு பிடி செல்வம். செல்வம், உனக்கு வேலை வாங்கி தந்தவங்களுக்கு விசுவாசமா இருக்க வேணாமா? மனிதாபிமானம் இல்லாத ஆளானே. இன்னொரு ஈசாப் கதை சொல்லவா? வேண்டாம், என்னை விட்டுருங்க. எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், உங்க சவகாசமும் வேண்டாம். அவ்வளவு சுலபமா விடுற பந்தமா இது? என்ன ஜோக்கப், டேய், நாமெல்லாம் ஒரே ரத்தம்டா. போய் நல்ல பிள்ளையா இரு. நல்லா பார்த்து வச்சுக்க. என்னன்னைக்கு சினிமா போறாங்க, என்னைக்கு வீட்ல இருக்க மாட்டாங்க, மதியானம் செஞ்சா நல்லதா, சாயங்காலமா இல்ல ராத்திரியா, நான் என்ன பிஸ்கட் சாப்பிடுது, எல்லா விவரமும் கொண்டு வாடா கண்ணா. கொண்டு வந்தா என்ன பரிசு கிடைக்குன்னு உனக்கு சொல்ல வேணாமே? அதை கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி கை நடுங்கிச்சு. கொண்டு வந்திருக்கீங்களா? சாயங்காலம்ப்பா, சாயங்காலம் வாடா போலான்னு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு படபடப்பு அடங்க 2 நிமிஷம் ஆச்சு. பேங்க்ல போய் பணம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி நடந்து வந்து பொத்தான் நடத்தினேன். அம்மா கதவு தந்தாங்க. தூங்கிட்டு இருந்தாப்புல, கொஞ்சம் கலைஞ்சிருந்தாங்க. என்ன செல்வம், பணம் கொண்டாந்துட்டியான்னாங்க. ஏதோமான்னு பணத்தை கையில கொடுத்தேன். சொல்ல சொல்லியா 100 ரூபாய் நோட்டு. அதை அப்படியே சுருட்டி மாரில் வச்சுக்கிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறியா? இந்த லெட்டர் எல்லாம் போட்டுட்டு வந்துரு. அப்புறம் கார்ப்பரேஷன் பில்லு கட்டணும், அதையும் பார்த்துக்கிட்டு வந்துரு. ஏன் சாப்பிடாம போயிட்ட? வச்சா, செல்வத்துக்கு சாப்பாடு கொடுமா. நான் மாடியில் இருப்பேன், போய் வந்து தகவல் சொல்லு என்ன. சரிம்மா. வச்சா பின்கட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு தட்டில் சோறு கொண்டு வந்துச்சு. நீ படித்த பையனா அனுச்சு. ஆமாம், பாதியில் விட்டுட்டேன். அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்க. கோவம் வந்துச்சுன்னா உதறி போட்டுருவாங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்க. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உதறி போட்டுருவாங்க. நான் பேசலை. பொண்ணு கொஞ்சம் வெகுளி, செலவாளி. வீட்டில் என்ன இருக்குது போக்குவரத்துன்னு கூட தெரியாது. ரொம்ப செல்லம். ராத்திரி அவுட் அவுட் ஹவுஸில் தான் படுத்துப்பியா? ராத்திரி அவுட் ஹவுஸில் தான் படுத்துப்பியா? ஆமாம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. நீ என்ன ஜாதி? ஆம்பளை சாதின்னேன். கக்குன்னு சிரிச்சிருச்சு. சீ, பேச்ச பாரு. என்ன சாதி? என்ன சாதின்னா பிள்ளைமாரா தேவமாரா? ஏன் எதுக்கு கேட்குறீங்க? பேசிக்கிட்டாங்க. அம்மா வீட்டு சாதி தானமே நீ. அதனால தான் உனக்கு விலைக்கு வச்சிருக்காங்களாமே, டிரைவர் சொன்னார். அதெல்லாம் பற்றி எனக்கு நினைப்பே இல்லை வச்சா. மோர் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோ. பசுமாடு ஏகத்துக்கு கறக்குது, மோர் மிஞ்சி போகுது. என்ன தேய்ச்சிப்பியா? புதன்கிழமை என்ன கொண்டாந்து தரட்டுமா? வேண்டாம், பழக்கம் இல்லை. அந்த ஒரு அந்த பொண்ணு ஒரு முறை மாறல சீலையை விசிறி போட்டுக்குச்சு. வச்சா, இங்கே வான்னு. ஏன்? நீ எத்தனை வருஷமா இங்கே இருக்க? 3 வருஷமா இருக்கேன். ஏன் கேட்டேன். காரம் கொஞ்சம் அதிகமாக போடுற, அம்மாவுக்கு இதான் பிடிக்குமா? ஆமாம், அம்மா பொண்ணு 2 பேரும் காரம் சாப்பிடுவாங்க. நீ இறைச்சி சாப்பிட்றது உண்டா? இல்லை, செய்வோம். பார்த்தாலே தெரியுது, எல்லாத்துலேயும் செய்வம் தான் போலன்னு தெரியுது. என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போனான். சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வராப்புல இருக்குது. தபால் ஆஃபீஸுக்கு போகிறது முக்கியம்னு அதை ஒத்தி போட்டுட்டு போனேன். லெட்டர் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு கார்பரேஷனுக்கு போய் பணம் கட்டிட்டு வந்துட்டேன். சாயங்காலம் விட கேட்ட உள்பக்கமாக பூட்டி வச்சுருந்தாங்க. வச்சா தான் வந்து தடுத்துச்சு. நான் என் ரூமுக்கு போய் படுத்துக்க போகிறேன். அம்மாவுக்கு ஏதாவது வேணும்னா என்னை வந்து எழுப்ப சொல்லுன்னு சரின்னு அர்த்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போச்சு. வந்து படுத்தேன். 10 நிமிஷம் தான் தூங்கியிருப்பேன். பயமாக இருந்துச்சு, எழுந்துட்டேன். இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு மலைப்பா இருந்துச்சு. ரொம்ப சுலபமாக முடிவு, அவங்க கூட இனி சேராமல் இருக்கிறது தான். ரொம்ப தொந்தரவு செஞ்சாங்கன்னா அம்மா கிட்டேயோ இல்லை போலீஸ்கிட்டயோ சொல்லிட வேண்டியதான். இதை பாருங்கம்மா, என்னை இங்கே கொண்டு வந்து வச்சதே அந்த ஆட்கள் தான். எல்லோரும் சேர்ந்து உங்கள் வீட்டில் திருடணும்னு பிளான் போடுறாங்க. அதுக்கு என்னை உடந்தையாக இருக்கும்படி கட்டாயப்படுத்துகிறாங்க. எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தவறாக நினச்சிக்காதீங்க. எப்போ சொல்லலாம்? இப்போவே சொல்லிடலாமா? ஆமாம், எவ்வளவு சீக்கிரம் சொல்லணுமோ அவ்வளவு நல்லது. எழுந்தேன். முகம் கழுவிக்கிட்டே பெரிய வீட்டை நோக்கி நடந்தேன். அமைதியாக தான் இருந்துச்சு. கார் போட்டிகள் நின்றுட்டு இருந்துச்சு. நான் போனப்போ அம்மா வாசனையாக மாடிப்படில இருந்து இறங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்ததை கவனிக்கல.
ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க. நான் நின்றுக்கிட்டு இருந்தது அப்புறம் தான் பார்த்தாங்க. என்ன செல்வம், தபால் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டியா? ஆச்சுங்கம்மா. அம்மா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். எதை பற்றி? சம்பளத்தை பற்றியா? இல்லைங்கம்மா, வேற விஷயம். நான் இப்போ வெளில கிளம்பிக்கிட்டு இருக்கேன். போய் 8, 8:30க்கு வந்துடுவேன். அப்புறம் வந்து என்னை பாரு. இல்லை, காலையில் பாரு. என்ன? சரிங்கம்மாண்ணே. எனக்கு ஏதோ சந்தோஷமா இருந்துச்சு. நாய் முன்னால் போய் சீட்டில் ஜம்முன்னு ஏறிக்கிச்சு. டிரைவர் அம்மாவை உள்ளே விட்டு மரியாதையாக கதை சாத்திக்கிட்டு நேராக பார்த்துக்கிட்டு ஓட்டினார். நான் கடிகாரத்தில் மணியை பார்த்தேன். 4:30. வீடு எல்லாம் திறந்ததுபடி இருந்துச்சு. சமையலர் வஸ்தா சாப்பிட்டு கேட்டேன். நான் வீட்டை கொஞ்சம் பார்த்தேன். ஹாலுக்கு மேல் பக்கத்தில் சாமி படம்லாம் வச்சு ஒரு அறை தெரிஞ்சுது. என் ரூமை பார்க்க போயிடலான்னு தோணுச்சு. வீடு திறந்திருக்க வாசப்பக்கம் கொஞ்சம் காத்திருக்கலான்னு வராந்தாவில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வாசலில் கார் கதவு சத்தம் கேட்டது. நிம்மி காலேஜிலேருந்து திரும்பி வந்தாச்சு. என்னை பார்த்து நடந்துக்கிட்டே ஹாய்னுச்சு. நான் சிரித்தேன். அம்மா வெளியே போயிருக்காங்க. தெரியும், காலேஜில் இருந்து ட்ராப் பண்ணிட்டு தான் வரேன். என்ன டிஃபன் வச்சுருக்க? ஏன் வாசல்லையே உட்காந்துருக்க? பரவாயில்லம்மா, கதவெல்லாம் திறந்து போட்டுருந்துச்சு, அதான் இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். வச்சா சீக்கிரம் காப்பி கொடு, நான் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். நிம்மி உள்ளே போக நான் வாசல்லையே நின்றேன். கொஞ்ச நேரத்தில் செல்வம் கொஞ்சம் உள்ளே வான்னு அந்த பொண்ணு கூப்பிடுச்சு. நான் உள்ளே போக கையில்லாத ரவிக்கையில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கரும்பச்சையில் ஒரு சாரி இடுப்பில் சுத்த தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. சாரி பாட்டுக்கு நழுவிக்கிட்டே இருக்கு. கட்டையால் அதை பிடிச்சிக்கிட்டு, அதோ பாரு செல்வம், அலமாரி இருக்குதுல்ல, அதுக்கு மேலே தட்டில் ஒரு யானை பொம்மை இருக்குதுல்ல. ஆமாம், அது தலையை திறந்திருக்கும். அதுக்குள்ளே ஒரு சாவி கொத்து இருக்கு. அதை எடுத்து கொடுத்தேன். என்கிட்ட கொடுக்காதே, அதில் 1, 2ன்னு சாவி நம்பர் போட்டிருக்கு இல்லையா? எனக்கு சரியா இந்த இரும்பு பொட்டியை திறக்க வராது. 2 சாவியும் போட்டு திறக்கணும். திறந்தறியா? சரிங்கம்மா. அது பழங்காலத்து இரும்பு பொட்டி. கைப்பிடிக்கு பதில் வெங்காய விரல் வச்ச கம்பெனி பேர்கிட்ட மகாலட்சுமி பொம்மை வச்சிருந்துச்சு. அதில் 2 துவாரத்திலிருந்து சாவி போட்டு கைப்பிடியை திறந்து கொடுத்தேன். கொஞ்சம் ஒதுங்கி போய் நின்றுக்கிட்டேன். திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு வாசனை அடிச்சுது. கொஞ்சம் சென்ட்டு, கொஞ்சம் பட்டு, கொஞ்சம் பழசு, பாச்சா உருண்டுன்னு கலந்து கட்டி வாசனை. அட்டை பொட்டியா இருந்துச்சு. என்னவோ சைஸில் சின்ன சின்ன பொட்டியா இருந்தது. அதில் ஒரு பொட்டியை திறந்து அதில் இருந்த ஒரு வைர சரட்டை எடுத்து கழுத்தில் சுற்றி போட்டுக்கிட்டு என்னைய பார்த்து திரும்பி சிரிச்சிச்சு. எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். மூடிடு. பூட்டிட்டு சாவியை பத்திரமா எடுத்த இடத்துலயே திருப்பி வச்சிருந்தா. எப்போ திரும்பி வருவீங்க? 8, 8:30க்குள்ள வந்துடுவோம். போர். எனக்கு டிவி பார்க்கணும். இங்கேயே இரு. நாங்கள் வர வரைக்கும்